வணக்கம் நண்பர்களே. திரு லட்சுமி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம மகா திருக்கண்ணத்தில குங்குமம் வச்சு அந்த பூஜையை செய்து வைக்கிறாங்க. அப்பதான் சாக்காராங்க நம்ம கவிதா. என்ன இவ வேலைக்காரியா வந்துக்கிட்டு இப்ப திருக்கண்ணத்தில குங்குமம் வைக்கிறா, இவளை விடக்கூடாது அப்படின்னு கொந்தளிக்கிறாங்க. வேலைக்காரிக்கு நல்லா தான் இடம் கொடுத்துட்டோம், வீட்டை விட்டு வெளியே போடி அப்படின்னு நம்ம மகாவை வசுந்தரா பாட்டி விரட்டி அடிக்க, இந்த பாருங்க பாட்டி, மகா இங்கே தான் இருப்பா அப்படின்னு எங்கள் அம்மாவை கவனிக்க வந்தவ. அவள் இந்த வீட்டில் எல்லாத்தையும் நல்லபடியாக தான் பார்த்துக்கிட்டா. அவள் இந்த குங்குமத்தை என்னால் வைக்க முடியலை, அப்போ தான் நான் தான் அவள்கிட்ட வைக்க சொன்னேன் அப்படின்னு தனக்கு ஆதரவாக நம்ம மகாவுக்கு ஆதரவாக பேசுகிறாங்க. ஒரு கட்டத்தில் வசுந்தரா பாட்டிக்கு அப்படியே தன்னோட பேத்திக இடத்த பிடிச்சிருவாளோ அப்படின்னு அந்த இடத்துல கோபத்தோட திருவை பார்த்து கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க நேரம் தாங்க. நம்ம கவிதா ஏற்கனவே மகா மேலே கோபத்தில் இருக்காங்க. இந்த வீட்டில் என்னோட கணவர் பிக்சரை அப்படியே வரைஞ்சி எடுத்துகிட்டு வந்தார் அந்த அதிகாரி. அவருக்கு கௌதம யார் அப்படின்னு கௌதம பிடிச்சிட்டா அவ்வளோதான், நம்ம மாட்டிக்கிடுவோம். இதுக்கெல்லாம் காரணம் இந்த மகா தான். அந்த திருவா அப்படி அப்போவே அந்த ஆள் துப்பாக்கியால் கௌதம் அனுப்பின ஆளு கையால் செத்துருப்பான். ஆனால் அதை தப்பிக்க விட்டது இந்த மகா தான். இவளை சரியான ஓப்பு வைக்கணும். இப்போ இவ என்ன பண்ணிட்டு இருக்கா? இவ இருக்கிறது வரை திருவ ஒன்றும் பண்ண முடியாத அந்த அளவுக்கு இந்த குடும்பத்தை பாதுகாப்பு கவசம் மாதிரி இவ இருக்கா. இவளுக்கெல்லாம் ஒரு செக்கு வைக்கணும் அப்படின்னு கோபத்தோடு உச்சியில் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம பார்த்தோன்னா, எங்கள் அம்மாவை கவனிக்க தான் மகா அவளை நீங்கள் இந்த காரணத்துக்காக வீட்டை விட்டு போக சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம மகாவுக்கு ஆதரவாட்டு நம்ம திரு நிற்கிறாங்க. நம்ம கவிதாவுக்கு ஏகப்பட்ட கோபம். எப்படியாவது இவளை வீட்டை விட்டு வெளியே தள்ளுனாதான் இந்த அம்பிகா ஃபேமிலியை நம்ம போட்டு தள்ள முடியும். நம்மளுக்கு இருக்க ஒரே இடைஞ்சல் இவ தான். ஆனால் இப்போ இவளுக்கு ஆதரவாக திரு நிற்கானா எதையோ ஒன்று இடிக்கிற, திருவுக்கு ஒன்றுனா இவா துடிக்கிறோம். அதே நேரத்தில் நம்ம மகாவை திட்டினோன்னா திருவுக்கும் ஏதோ தோணுது, இது என்னதோ ஒன்று இருக்குது, நமக்கு தெரியாத ரகசியம், இவங்களுக்குள்ள என்ன உறவு இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. நம்ம காவிரியும் மயிலும், அடடா இது என்ன சோதனை, பரிகார பூஜை பண்ணனால தான் நம்ம திரு நல்லபடியாக நிற்க முடிவு. இப்போ கவிதா திரு நெத்தியில் குங்குமம் தூக்கி வைக்கிறத பார்த்துக்கிட்டு அவள் இந்த குதிக்கிறா. கவிதாளுக்கு தெரியுமா நம்ம மகாவோட அருமை, மகா இல்லைன்னா இன்னைக்கு திருவை பார்க்க முடியாது உயிரோட அப்படின்னு அந்த இடத்துல நல்லுறமா இது என்ன சோதனை அப்படின்னு நம்ம மகாவும் விழிப்புறங்கி நிற்க, அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம திருவும் இந்த மகாவும் நேருக்கு நேர் சந்தித்த தருணம் நிகழ்ந்துட்டுன்னு சொல்லலாம். தனக்கு ஆதரவாக தன்னோட கணவர் திரு இப்படி ஒரு முடிவை சொல்லார் அப்படின்னு அந்த இடத்துல தன்னோட புருஷன் நம்மளை பார்த்துட்டாரு, இனி அவ்வளோதான், நான் இவருக்கு மறைஞ்சி கண்ணாமூச்சி ஆட்டத்தை இந்த வீட்டில் நடத்திட்டு இருந்தேன். ஆனால் இனி விதி வேறு விதமாக விளையாடிச்சு. என் கணவரை நான் பார்த்துட்டேன், அவரும் என்னை பார்த்துட்டாரு, இதுக்கு மேலே இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு முடிவெடுக்காங்க. இங்கே வசுந்தரா பாட்டி எது எப்படியோ என் பேத்தி வாழ வேண்டிய வாழ்க்கை, அதை இவ தட்டி பறிக்க நின்னா இவ புருஷங்கனக்கா குங்குமம் வச்சாம்மா, இவ குங்குமம் என் திருவோட நெத்தியில் தன்னோட புருஷனுக்கு எப்படி ஒரு பொண்டாட்டி வைப்பாலோ அதே உரிமையை எடுத்துக்கிட்டு வச்சா, நான் என் 2 கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு நம்ம கவிதா வசுந்தராவை தூண்டி விட நம்ம வசுந்தராவை அப்படியே கங்கணம் கட்டிட்டு ஆடுறாங்க. நீ எதுக்கு என் குடும்பத்தை நாசாக்க தான் நீ வேலைக்காரியாக வந்திருக்க, அம்பிகாவை கவனிக்க வந்தேன்னா அதோடு நின்றுட்டு போனோம், எதுக்காக நீ அட்வான்டேஜ் எடுத்து நீ திரு வாழ்க்கையில் வந்துடலான்னு பார்த்தியா, உனக்கு இருக்குடி ஆப்பு அப்படின்னு அந்த இடத்துல அப்படியே அரண்டு போடுறது மாதிரி நம்ம மகாவை கொஸ்டின் கேட்குறாங்க. நிறுத்துங்க, எங்கள் அம்மாவை பார்க்கணுன்னு வந்த மகா எனக்கு முடியாமல் இருக்கிற நேரம் தான் வச்சா, அது ஒரு தப்பா, அதுவும் நான் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு தான் அவள் வச்சா. நிச்சயமாக எனக்கு கெடுதல் நினைக்கணும், அதே நேரம் என்ன கைக்குள்ளே கொண்டு வரணும் அப்படியெல்லாம் இல்லை பாட்டி, புரிஞ்சுக்கிடுங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்லாங்க. அப்போ தான் நம்ம கவிதா ஏற்றி விட்டால நம்ம காவேரி, இந்த பாரு அக்கா, நீ எல்லாத்துலேயும் எடுத்தம் கவுத்தோன்னு திரு வாழ்க்கையில் முடிவெடுக்க முடியாது, திரு வாழ்க்கையில் திருதான் முடிவெடுக்கணும், நீயும் முடிவெடுக்க நீ யார், வாயை மூடு, இது எல்லாருமே திரு நல்லா இருக்கணும், நீ
மகா கூட பண்ணியிருக்கலாம்ல சாமிக்கிட்ட நினச்சி. அதுக்காக நீ எதுக்காக இப்படி வந்து சொல்ல? என்ன இருந்தாலும் சரிதான் காவேரி, நீ வந்து இவன் மகாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாத. ஏன்னா இது வந்து உன் அக்கா பொண்ணு திவ்யா வாழ வேண்டிய வாழ்க்கை, அவள் வந்து எடுத்துக்கலாம் நீ பார்த்தது தப்பு தானே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்ல நேரம் என்னடா இது கூத்தா இருக்குது, ஒவ்வொருத்தரும் இப்படி சொல்லாங்க, நம்ம எப்படி இதை சமாளிக்க போகிறோம் அப்படின்னு வந்து பேரஞ்சதுக்கனங்க வந்து நம்ம மகா வந்து நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம அம்பிகா சொல்கிறாங்க, இந்த பாருங்க மகா எங்கேயும் போக மாட்டா, அவள் இங்கே தான் இருப்பாள். ஏம்னா எனக்கு வந்து என்னை அவ்வளோ அழகாக வந்து அவள் வந்த பிறகு தான் எனக்கு முகத்தில் சந்தோஷமே வந்து அந்த அளவு என்னை கவனிச்சுக்கிட்டவா மகாவை வந்து இந்த வீட்டை விட்டு துரத்த உரிமை யாருக்குமே கிடையாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஒரு அதிர்ச்சியான இதை வந்து சொல்லுறாங்க. இதை கேட்டதும் வந்து வரைஞ்சி கட்டிட்டு வாடியம்மா வா, நான் வந்து நினச்சேன் நீ ஏன் என்ன பேசலை, மகாவுக்கு எது ஆதரவாக கொடி பிடிப்பான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து வசுந்தரா இந்த விஷயத்தில் என் பேரன் விஷயத்தில் அம்பிகா உனக்கு கூட உரிமை கிடையாது, என் பேத்தி வாழ வேண்டிய வாழ்க்கை புரிஞ்சுதா, திவ்யாவும் இவளும் ஒன்றா, அவளோட புருஷனுக்கு இவ இதுக்கு நெத்தியில் குங்குமத்தை தூக்கி வைக்கணும், இனிமேல் இதுக்கு மேல் நான் இப்படி நடந்துக்கிட்ட மாட்டேமா, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு வந்து மகா வந்து நம்ம திருவை பார்த்தோம் கையெடுத்து கும்பிட்டு நான் வந்து நடந்துக்கிட்ட தப்பு தான், பாட்டிங்க மேலே எந்த தப்பும் கிடையாது, நான் செய்தது தான் தப்பு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நான் ஒத்துக்கிறேன், ஆனால் இதுக்கு மேலே நான் இவங்கக்கிட்ட எந்த அட்வான்டேஜையும் எடுத்துக்க மாட்டேன், என்னை மன்னிச்சு இருங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல இதில் என் மேலே தான் தப்பு அப்படின்னு வந்து நடந்த பிரச்சனைக்கு நம்ம மகா வந்து எல்லார் முன்னாடியும் வந்து மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம காவேரி வந்து மகா நீ இப்படி வந்து மாட்டிக்கிட்டியே, இனி உள்ள பரிகார பூஜையை நீ எப்படி செய்வ, என்ன முடிக்க வேண்டிய நான் இருக்கிற அப்படின்னு வந்து அந்த இடத்துல எப்படியாவது திருக்காக நல்லனுக்காக தான் வந்து இவ பண்ணுனா கண்டிப்பாக வந்து நல்லபடியாக இருக்கணும், அதே நேரம் மகாவும் வந்து நல்லபடியாக இருக்கணும், அவளுக்கு வாழ்க்கையில் சின்ன வயசுலேயே இவ்வளோ பெரிய பெரிய பிரச்சனையில் வந்து கொடுத்துருக்கியே, இதெல்லாம் எப்படி வந்து சரி பண்ணுவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சாமிக்கிட்ட வந்து நம்ம காவேரி வந்து நினைக்கிறாங்க, இதெல்லாம் எப்படி வந்து மகா வாழ்க்கையில் வந்து சரியாகணுன்னே தெரியலையே அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. இந்த சைடு என் கணவர் என்னை பார்த்துட்டாரு, இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, நான் இப்போவே இந்த வீட்டை விட்டு போய் ஆகணும், போகிறதுக்குள்ளே ஏதாவது வழி உண்டா அதை பார்ப்போம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து முடிவு எடுக்கிறாங்க. நம்ம மகா இன்னைக்கு நைட்டே இந்த வீட்டை விட்டு கிளம்பி ஆகணும், இதுக்கு மேலே இங்கே இருந்தேன்னா அவரோட வாழ்க்கையில் நானே பிரச்சனைக்கு உரிய இடத்துல வந்துடுறேன், அவர் நல்லா இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு நானே வந்து பிரச்சனையை ஏற்படுத்தினது மாதிரி ஆயிரும், இதுக்கு மேலே இந்த வீட்டில் நம்ம அட்வான்டேஜையும் எடுத்துக்கிடாது ஒரு உரிமையும் எடுத்துக்கிடக்கூடாது, இந்த வீட்டை விட்டு நம்ம போயே ஆகணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல தீர்மானத்தோடு நம்ம மகா வந்து இருக்கிறாங்க. ஆனால் மீதி உள்ள பரிகாரங்களை நான் தானே பண்ணி ஆகணும், அது எப்படி சாத்தியம், நான் இங்கே இருந்தால் பரிகாரம் பண்ணணுமே அப்படின்னு வந்து அந்த இடத்துல பரிகாரம் பண்ணாதான் அவருக்கு நான் உயிருக்காக வந்து காவலுக்காக சாமிக்கிட்ட வேண்டுனது அதை செய்யணும், அதுக்காக நான் இருக்கணும், இப்போ என்ன பண்ணம்மா அப்படின்னு வந்து மண்டையை பிச்சுக்கிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம மகா. இந்த சைடு பார்த்தோன்னா எப்படியாவது ஒன்று வீட்டை விட்டு துரத்துறேண்டியா அப்படின்னு வந்து கவிதா வந்து கங்கனம் கட்டுறாங்கங்க.